7வது நாள் சப்தமி. சப்தமிக்கு என்ன கதை அப்படின்னா, சூரியன் படைக்கப்பட்ட போது அதித்தியின் மகனாக அவன் தோன்றுகிறான். அந்த ஒளி தேஜஸ் பயங்கரமா உஷ்ணமாகவும் நெருப்பாகவும் இருந்தது. அவனுக்கு திவாகர் என்று பெயராயிற்று. நாளை உற்பத்தி பண்ணுகிறவன் அர்த்தம். 12 ஆதித்யர்களாக அவன் தோன்றினான். அந்த வெப்பமும் ஜோதியும் தாங்க முடியாமல் மனிதர்கள் பிரம்மாவிடம் முறையிட்டார்கள். அப்போ பிரம்மா என்ன சொன்னார், நீ இவ்வளவு ஒளியோடு உஷ்ணமா இருந்தால் யாருமே உங்ககிட்ட வர முடியாது, உன்னுடைய ஒளிக்கதிர்களை சுருக்கி கொடு என்று சொன்ன உடனே அவருக்கு இப்போ நாம சூரியன் எப்படி பார்க்கிறோம் அந்த அளவுக்கு சுருக்கி கொண்டார். அவர் ஒழுங்கா இதுதான் நமக்கு இடம், அவங்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே நிற்க தொடங்கினார். இது நடந்தது ஒரு சப்தமி என்று. அதனாலே இந்த சூரியனுக்கு சப்தமி ஒதுக்கப்பட்டது. நீங்க ரத சப்தமின்னு கூட ஒரு நாள் பார்க்கலாம். அதாவது சூரியனுடைய ரதம் டைரக்ஷன் திரும்புறது ஒரு சப்தமி அன்னைக்கு தான் ரத சப்தமின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனை அவர்கள் சப்தமி என்று பக்தியோடு பூஜை செய்ய வேண்டும். அவர்கள் உபவாசம் இருந்தால், முழு உபவாசம் இருந்தால் முழு பலன் அடைவார்கள். இந்த கதையை கேட்கிறவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்று சொல்றார்.